அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யூஎஸ் ஆயில். ஸோ யூஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஹையாக பிரேக் அவுட் பண்ணிட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா 6th மார்ச்சோட ஹை வந்து $67.05. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ண மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கேருந்து பார்த்தீங்கன்னா $1 வரைக்கும் மேலே வந்தது. ஸோ மேலே வந்தது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 68.18க்கு போயிட்டு புல் பேக் ஆகிட்டு கீழே தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஓவர் நைட் மார்க்கெட் வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு கிட்டத்தட்ட -$0.34 வந்து காலையிலேயே பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு பியரிஷ் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும், எம்சிஎக்ஸை பொறுத்த வரைக்கும் 5695 ஒரு சப்போர்ட் எடுத்த மார்க்கெட் கிட்டத்தட்ட 5945 வரைக்கும் ஃப்ரைடே வந்து வந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கீழே இறங்கி தான் நல்ல ஒரு ஹை போனாலுமே கூட, ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு ஹை போனாலுமே கூட புல் பேக் ஆகிட்டு க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 5858 வந்து க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஓகே, இன்னைக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து சேம் பிளேஸ் தான். ஏன்னா சப்போர்ட் வந்து மாற்றக்கூடாது. ஏன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எவ்வளோ கீழே இறங்கினாலுமே இந்த 5695 அகைன் வந்தால் பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் சப்போர்ட் வந்து 5695, ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5945. ஓகேங்களா? இப்போ இன்னைக்கு வந்து என்ன மாதிரி வந்து பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியும் க்ளோஸுக்கு கீழே தான் ஒரு ஓப்பனிங் வந்து நடக்கும். ஸோ க்ளோஸுக்கு கீழே ஓப்பனிங் நடந்தால் கூட இந்த லோவை பிரேக் பண்ணாதான். ஃப்ரைடேவோட லோ வந்து 5784. ஸோ அதை பிரேக் பண்ணால் மட்டும் செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா யூஎஸ் ஆயில் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஓப்பனிங்ல தான் இருக்குது, பியரிஷ் தான். ஸோ இருந்தாலுமே கூட இந்த லோவை ஒரு டெம்பரவரி சப்போர்ட் எடுத்துட்டு கூட மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் நாம் வந்து ட்ரா பண்ணிடலாம். ஸோ ஃப்ரைடே லோ வந்து 5784. ஓகேங்களா? இது வந்து கொஞ்சம் இதாக ட்ரா பண்ணிடலாம். ஓகே, 5784. ஸோ இந்த இடத்த வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் கூட இந்த 5785 வந்தால் 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அகைன் வந்து 5945 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி இல்லாமல் இந்த இடத்துல இந்த 5784க்கு கீழே 5 மினிட்ஸ் கேண்டிலோ இல்லை 15 மினிட்ஸ் கேண்டிலோ க்ளோசிங் வச்சா நம்ம செல்லிங் வந்து பாசிபிள். ஸோ அதோட டார்கெட் வந்து 5695. இவ்வளோ தூரம் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இன்னைக்கான இது வந்து இவ்வளோ தான். ஸோ மற்றபடி நம்ம ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ எல்லாம் வர்றப்ப ஸோ நம்ம பையோ செல்லை வந்து ட்ரை பண்ணலாம். பட் காலையில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணிக்கணும். க்ளோஸுக்கு கீழேயும் ஓப்பன் வச்சா கூட இதை சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த இடம் வந்தால் ஸோ நம்ம வந்து ஒரு பை சைடு வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? 5784 வந்தால் ஒரு பை சைடு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் போட்டுங்க. அதுக்கு கீழே கேண்டில்ஸ் க்ளோஸ் வச்சிடுச்சு அப்படின்னா ஸோ அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிவிட்டு ஸோ அந்த இடத்துல ஒரு செல் ஆர்டர் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அங்கேருந்து 5695 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் வந்து கொடுக்கும். இந்த சைடு போனாலுமே ஒரு 60 to 70 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் அகைன் வந்து அது சப்போர்ட் தான் எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 367.9 வந்து சப்போர்ட் தான் எடுக்கணும். ஒரு ஹேமர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு சப்போர்ட் எடுத்து இந்த இடத்துல. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணாலும் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனாலும் ஸோ அகைன் கண்டினியூஷன் $400 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்குது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து கோல்டு அண்ட் சில்வர். ஸோ கோல்டு சில்வரை பொறுத்த வரைக்கும் சுத்தமாக ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் நிற்கிது. $2915 தான் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ பிரேக் அவுட் பண்ணட்டும், அதுக்கப்புறம் கூட நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். பட் இன்ட்ராடேல கொஞ்சம் கம்மியான பாயிண்ட்ஸை வந்து புக் பண்ணுறது நல்லது. ஒரு பெரிய ஸ்விங் ட்ரேடிங் பண்ணாமல் ஒரு இன்ட்ராடே மட்டும் அட்டன் பண்ணிக்கலாம் கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜிங்க்கு. ஸோ ஜிங்க்கை நினச்ச மாதிரி $276 வரைக்கும் போயிட்டு ஸோ ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. ஆனால் அகைன் வந்து இந்த சேனல் பிரேக் அவுட்டுங்கிறனால ஸோ கண்டிப்பாக மேலே வரத்துக்கு தான் சான்சஸ் இருக்குது. அதோட ஸ்விங் டார்கெட் என்னவா இருக்குன்னா 278 இல்லை 280 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து ஜிங்க்ல வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பர் பார்க்கலாம். ஸோ காப்பர் வந்து 876.40ங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஏன்னா இந்த சேனல் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ எப்போவுமே சேனலுக்கு லைன் ட்ரா பண்ணுறப்ப வயலட் கலர் இல்லைனா பிளாக் கலர் ட்ரா பண்ணிக்கோங்க. ஆனால் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது கிடையாது. சேனலுங்கிறது வேற, நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது வேற. ஸோ 876.40ங்கிறது
நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்தால் அகைன் வந்து மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான லெவல்ஸ். ஸோ மற்றபடி க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஸோ கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள். 5784 வந்தால் பை பண்ணலாம். ஸோ கீழே கேண்டில்ஸ் க்ளோஸ் வச்சது அப்படின்னா அதை கட் பண்ணிட்டு செல் பண்ணிடுங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல லெவல்ஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.